என் பேர் சத்யராஜ், மேல்மதுரை மங்கலம். அதுலேருந்து பக்கத்தில் தான் 1.5 கிலோமீட்டர் வீடு எங்களுக்கு. 4 ஆண்டு காலமாக அந்த கோயில் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது, வந்து போகிறது வசதியாக இருக்குது. 108 கோயில் சாமி அம்மனில் இருக்குது. இங்கே எல்லா சாமி வந்து வைப்பட்டுருக்கோம். 4 ஆண்டு காலமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தா மன திருப்தி கிடைக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். இது என் குடும்பம் ஃபேமிலியோடு வந்துருக்கோம். ஜனவரி 1 இருக்கும், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை அப்படியே வந்து நல்லா பார்த்துட்டு போகிறோம். என் பேர் தியாகராஜன். நாங்கள் வந்து சுங்காசத்துறம் மலைச்சூர்லேருந்து வரோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த சக்தி பீட அம்மனை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு போனோம். மனது நிறுத்தியாக நல்லா கோயில் நிர்வாகம் எல்லாமே எங்களுக்கு சிறப்பும், நல்லா சாமி தரிசனம் எல்லாமே நல்லா சிறப்பாக அமையுது. ஒவ்வொரு வருடம் நாங்கள் வந்து போகிறோம். அன்னதானமும் ஜனங்களுக்கு வர ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு, சாமி தரிசனம் நல்லா பார்த்துக்கிறாங்க. கோயில் நிர்வாகம் சிறப்பாக இருக்குது எங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து போகிறது. வணக்கம், என் பேர் பிரபு. நான் வந்து சுவாசத்துலேருந்து வரேன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு முதல் நாள் வந்து எப்பவுமே இந்த கோயிலுக்கு தான் வருவோம். இது வந்து கண்ணந்தாங்கல் வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. இங்கே எங்குமே இல்லாத வரலாறாக இருக்குது. 108 சிலையை உருவாக்கி சக்தியாக இருக்குது. இங்கே டெய்லி அன்னதானமாக இருக்கும். அதனால் மக்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வருஷம் வருஷம் வந்ததுனால இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு அனுகிரகம் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதனால் வருஷம் வருஷம் நாங்களும் வருவோம். இன்றைய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, ஹாப்பி நியூ இயர். என் பேரு பானு, ஒர்த்தூர்ல இருந்து வந்திருக்கோம். திருவள்ளாங்காடு ஒன்றியம். வருஷத்தோட முதல் நாள்ல இந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு வந்தது ரொம்ப மன நிறைவா இருக்கு. எங்கெங்கயோ இருக்க சாமி எல்லாத்தையும் ஒரே இடத்துல 108 அம்மனையும் பார்த்தது. நாங்க 108 ஊருக்கு போய் பார்க்க வேண்டிய ஒரே இதே கோயில பார்த்து மன நிறைவா இருக்கு. என்ன சொல்றது, காண கிடைக்காத காட்சின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மன நிறைவா இருக்கு. அப்படி வந்தவங்கள மன நிறைவோடு மட்டும் இல்லாம வயிறு நிறையவும் அன்னதானமும் போட்டு வயிறு நிறைஞ்சு மன நிறைவா நாங்க எங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது வேண்டிட்டு போறது ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். நாங்க நிறைய ஊருக்கு போயிருக்கோம், பக்கத்து ஊர் தான் நாங்க. ஆனா இங்க இருக்கு இந்த கோயில வெளியில இருந்து பாத்துருமே கண்டி இது வரைக்கும் நாங்க இங்க பாக்கல. கண்ணந்தாங்கல்ல 108 சக்தி பீடம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கயோ நம்ம போறதை விட ஒரே இடத்துல வந்து கண்ணந்தாங்கல் என்று இருக்க 108 சக்தி பீடத்துக்கு வந்து 108 அம்மனோட அருளையும் பெற்று நம்ம வாழ்க்கையில மன நிறைவாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்றேன். ஜெய் குருதேவ். இன்னைக்கு 2025வது வருஷம் ஜனவரி முதல் நாள். இங்க 108 சக்தி பீடம் கோயில் அங்கேருந்து பேசுகிறோம். கண்ணந்தாங்கல்ல இருக்கு. ஸ்ரீ காமாட்சி கைங்கரிய ட்ரஸ்ட் அவங்க மூலமா நடக்கப்படுற கோயில் சார்பா இன்னைக்கு நான் பேசுறேன் எல்லாருக்கிட்டையும். 2014 முதல்ல நம்ம கோயில் ஆரம்பிச்சோம். 2019 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ஸ்ரீ காமாட்சி சுவாமிகள் நம்ம குருஜி, அவரோட விஷன், அவரோட கனவு உலகத்துல எங்கேயுமே இல்லாத அம்பாளுக்கான ஒரு கோயில். உலகத்துல இருக்கிற 108 அம்மனுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அந்த சக்தி வாய்ந்த ஒரு கோயில நம்ம கண்ணந்தாங்கல்ல, நம்ம சென்னையில, நம்ம தமிழ்நாட்டுல கட்டணும் அப்படின்னு குருஜி கட்டின கோயில். இன்னைக்கு இந்த கோயில் புது வருஷத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியில வந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் சார்பா, ட்ரஸ்ட் சார்பா எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்க ஒரு நாளைக்கு 3 வேளை வர பக்தர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு, நல்ல சுவையான சாப்பாடு கம்ப்ளீட்டா ஃப்ரீ. எந்த பக்தர் எங்கேருந்து வந்தாலும் சாப்பிட்டுட்டு இந்த கோயில சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த கோயில்ல இன்னைக்கு புது வருஷத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. வர பக்தர்கள் எல்லாருக்கும் உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு கோயில், அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். 108 அம்பாலையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பல விதமான இடங்கள்லேருந்து, உள்ளூர்லேருந்து, வெளியூர்லேருந்து பக்தர்கள் எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். முதல்ல சாப்பாடு 3 வேளை கோயில்ல இலை போட்டு சாப்பாடு வர பக்தர்கள் எல்லாருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் கோயிலே கொடுத்துருவோம். காஃபி, டீ அதுவுமே உண்டு. சுவையான குடி தண்ணீர் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான ரேம்ப் அதுவும் செஞ்சு கொடுத்துருக்கோம். வயசானவங்க போகிறதுக்கு கோயிலுக்கு வெளியில ஆக்சஸும் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பல இடங்கள்லேருந்து வரத்துக்கு பஸ்ஸு கோயில் வரைக்கும் வருது. அதனால இந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்து அம்மன் அருள் பெற்று, குருஜியோட அருள் பெற்றுட்டு போகணும். அதுதான் வந்து குருஜியின் ஆசை. இந்த 108 சக்தி பீடம், இந்த 108 சக்தி பீடம் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கோயில். அம்மனுடைய வடிவம் 108 வடிவங்கள்
அந்த 108 வடிவங்களா இருக்கிற அம்மனுக்கு அம்பாளுக்கு ஒரு அம்பாளுக்கும் ஒரு கோயில் இங்க இருக்கு. அப்படி கட்டியிருக்கார் குருஜி. குருஜி இப்போ இந்த வருஷத்துல இல்ல, காலமாயிட்டார். ஆனா கோயில் எப்படி நடத்தணும், கோயில் இனிமே எப்படி நடத்திட்டு போகணும் அப்படின்னு மாசம் என்ன செய்யணும், ஒரு மாதமும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கோயிலுக்கு எந்த விதமான பூஜைகள் பண்ண வேண்டும், எந்த விதமான வேதங்கள் வேதம் சாதம் இது 2 தான் அவர் சொல்லுவார். வேதங்கள் எந்த விதமான வேதங்கள் பண்ணணும் கோயில்ல, அப்புறம் எப்படி அன்னதானம் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அவரோட ஆசை அவரோட பக்தர்கள், ஊர் மக்கள், கோயிலை பத்தி தெரியாதவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் அதை விரும்புவர்கள் இவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அதுபடியே கோயில் நடக்கும். இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த கோயில் இப்படியே இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம நடத்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இந்த கோயிலை கட்டினவர் ஸ்ரீலஸ்ரீ காமாட்சி சுவாமிகள், என்னுடைய தகப்பனார். அவர் சார்பா கோயிலை இனிமே நாங்க தான் நடத்த போறோம். நாங்கன்னா நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் அவரோட டிவோட்டீஸ், உலகள இங்க இருக்கிற ஊர்க்காரர்கள், கண்ணந்தாங்கல் ஊர்க்காரர்கள், மற்ற மக்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒத்துமையா கோயிலை நீங்க எல்லாம் நடத்துறீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்கார். குருஜிக்கு நம்ம ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருக்கோம். ஆகஸ்ட் குருஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு இதே கோயில ஒரு மணிமண்டபம் கட்ட போறோம். ஒரு மணிமண்டபம், ஒரு தியான மண்டபம். அதுக்கு அதை கட்டுறதுக்கு நம்ம பக்தர்கள் எல்லாரும், கோயிலுக்கு வரவங்க எல்லாரும், நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், நம்ம பிசிக்கலா உடம்பால செய்ய வேண்டிய வேலைகள், நம்ம தானத்தால செய்ய வேண்டிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா செஞ்சு அவருக்கு அந்த மணிமண்டபம் கட்டிடலாம். ஆகஸ்ட் மாசம் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கே மணிமண்டபத்தை அவருக்கே சமர்ப்பிச்சிடலாம். அதே மாதிரி கோயில்ல இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. வேத பாடசாலை ஒண்ணு கட்டணும். வேதங்கள் குருஜிக்கு ரொம்ப பிடிக்கும். வேதங்கள் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தேவை, இந்தியாவுக்கும் ரொம்ப தேவை. அதனால பிற்கால சந்ததிகளுக்கு நம்ம வேதங்கள் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வேத பாடசாலை ஒன்று கட்டணும். நல்ல வயல்வெளி இருக்கு கோயிலை சுத்தி. அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப அமைதியான இடம். அந்த இடத்துல இருந்து வேதங்கள் கத்துக்கிறதுக்கு வேத பாடசாலை அதுவும் கட்டப்படும் வருங்காலத்தில். இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ல ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் மக்களுக்கு நம்ம மெடிக்கல் கேம்ப், ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சமூக ஆக்டிவிட்டிஸும் நம்ம நிறைய பண்றோம் இந்த கோயில்ல. அதனால இது இந்த கோயில் கண்ணந்தாங்கலுக்கு மட்டும் இல்லை, சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே ஒரு சிறந்த கோயிலா, ஒரு பேர் விளங்கும் கோயிலாக இருக்கிறது. அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே எடுத்து போய், இது நம்ம கோயில், எங்க கோயில் இல்லை, யாரோட கோயில் இல்லை, இது நம்ம கோயில், நம்ம கோயிலாவே நம்ம பார்த்துப்போம், நம்ம கோயிலாவே நம்ம நடத்துவோம். நன்றி. ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 108 சக்தி பீடம் கண்ணந்தாங்கல் வேர்ல்டு ஒண்டர், அந்த இடத்துலேருந்து குருஜி மாமி பேசுகிறேன். குருஜி மாமினா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். காமாட்சி சுவாமிகள்ங்கிற குருஜியை சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். அவர் இந்த இடத்துல ஒரே இடத்துல கட்டணும்னு சொல்லி 108 அம்பாலை பல பிரயத்தனங்களுக்கு பிறகு இங்கே ஒரே இடத்துல கட்டியிருக்கார். நம்ம கோயில் யூடியூப்லலாம் இப்போ நிறைய வர்றது. இன்னைக்கு புது வருஷத்துக்கு காத்தால 5:30 to ஈவினிங் 9 வரைக்கும் கண்டினியூஸாக அன்னதானம் நடந்துட்டுருக்கு. எங்கெங்கே இந்த மக்கள் வரா, எப்படி வரான்னு தெரியல. ஆனால் வரவாளுக்குள்ளேயே அப்படி ஒரு டிசிப்ளின். நாங்கள் யாரும் எந்த க்ரௌடும் கண்ட்ரோல் பண்ணலை. அதுதான் நம்ம கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி. சின்ன குழந்தைகள் கூட அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக எல்லாரும் அந்த லைனில் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு, அப்புறம் கோசாலையை பார்த்துட்டு, அப்புறமா அம்பாலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புறா. நம்ம குருஜியே சொல்லுவார், யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, சாப்பிடு, அம்பாலை பாரு, அப்புறம் என்ன பாரு, கடைசியில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்போது நம்மடையே இல்லைன்னு நாங்கள் நினைக்கல. ஒரு 1 மந்த்தாக சில உடல் உபாதைகள்னால அது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். உட்காந்துட்டே இருப்போம், திடீர்னு நம்மள கிளம்பு வேலை பாரும்பார். அவரை தெரியாதவா அந்த உலகத்தில் மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டா. இப்போ இருக்கிற என்னதுன்னா, இந்த அவர் விட்டுட்டு போன பணிகளை நம்ம எல்லாரும் செய்யணும். இன்னும் எனக்கு 2 பையங்க, ஒருத்தன் பிரசாந்த், ஒருத்தன் பிரவீன். 2 பேரும் வெளிநாட்டில் வேலையாக இருந்தாலும்
அப்பாவை பார்க்கறதுக்காக கடந்த 4 மாசமா அவன் இங்கதான் இருந்தான். அவர் அவங்கிட்ட சில நிறைய எழுதி கொடுத்துருக்கார். இதை மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு. நமக்கு எந்த விதமான கைடுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நமக்கு அவர் என்ன ஆவார், எப்படி போகணுங்கிறது நமக்கு புரியல. ஈச் அண்ட் எவ்ரி லைன் அவர் சொன்னபடி தான் இங்கே நடக்கிறது. அதுக்கு எல்லாரும் நிறைய ஐடியாஸ் எழுதியிருக்காரு. திடீர்னு மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்து என்ன படுத்துட்டு இருக்க, கிளம்பும்பாரு. அந்த மாதிரி ஒரு இதில் அவரே ஊக்குவிச்சு இந்த கோவில் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு வருது. நமக்கு அந்த பற்றி ஆன்மீகம் பற்றிலாம் அவ்வளவா தெரியாது. கூடயே 40 வருஷம் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ சொல்கிறத தான் நாங்கள் செய்வோம். இப்போ நிறைய ஜனங்கள் அவள் எப்படி வரா ஏதா வரான்னு தெரியாது. இப்போ நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கார். அம்பாள் இப்போ நம்ம ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனால் கூட ஒரு பிள்ளையார் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ 108 அம்பாள் உள்ள ஒரு மூலவர் உற்சவர் மொத்தம் 110 அம்பாளை ஒரே இடமா பார்க்குறோம். நம்ம எல்லாருமே அம்பாள் தாண்டின்னு அவர் சொல்லுவார். அதனால எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இந்த 108 அம்பாலும் சண்டை போடாமல் ஒரே இடத்துல இருக்குன்னு நான் விளையாட்டா கேட்பேன். அவா என்னடி பண்ண போறா, அவா நம்மளெல்லாம் பார்த்துப்பா. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் நீ நடத்தணும். அதனால நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கார். கோவில் சாதம் வேதங்கிறது தான் அவருடைய பேச்சு. சாதம் எல்லாருக்கும் வேணும், வேதம் சொன்னவா தான் சாப்பிடுவா. ஆனால் சாதம் எல்லாருக்கும் வேணும். இங்கே அன்னதானம் கண்டினியூஸாக 365 நாளும் நடக்கணுங்கிறது அவருடைய ஆசை. அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாரும் பிரயத்தனப்படணும். காசு இருந்தால் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, உடம்பால மனசால எவ்வளவோ ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேரை சொல்லியிருக்கலாம். இங்கே ஒரு ஃப்ரீ எஜுகேஷன், குழந்தைகள் படிப்புக்கு இந்த காலத்துல இப்போ நம்ம போஜனாலேயே ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனை நீ படி, நம்ம இடத்துல நீ தங்கிக்கோ, நாங்கள் இங்கே 3 வேளை சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறோம். சரி, படிப்பு, மெடிக்கல். அவர் எங்கேயோ இதுவானா கூட இந்த கண்ணந்தாங்கல் கிராமம் என்னுடைய கிராமம், நான் இங்கே தான் வருவேன்னு சொன்னதுனால அவரை இங்கே தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு ஒரு மணிமண்டபம் இப்போ டெம்பரரியாக கட்டியிருக்கோம். இப்போ பர்மனண்ட்டாக அவருடைய பர்த்டே ஆடி ரேவதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோமா இல்லை முடிக்கலாமா நம்மளுடைய பப்ளிக்கினுடைய சப்போர்ட்டை பொறுத்தது. அவர் போகாத ஊர் கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகளும் போனாலும் சொல்லுவார், ஒருத்தரே இந்த கோயிலை கட்டக்கூடாது. ஒரு பூக்காரியினுடைய 1 ரூபா கூட இந்த செங்கல்ல இருக்கு. நான் போகிற இடங்கள்ல 20 காசு 1 ரூபாலாம் சேர்த்து வச்சு அவள்லாம் கொடுப்பா. இது உலக நன்மை. ஊர்கூடி தான்மா தேர் இழுக்கணும், தனியாக நம்ம மட்டும் பண்ணக்கூடாதும்பார். அவருடைய வாக்கை காப்பாற்றி நம்ம எல்லாரும் நாம்னு சொன்னாதான் நம்மளுடைய உதடு ஒட்டும். நான் சொன்னால் நம்ம தனியாயிடுவான். நமக்கெல்லாம் அந்த 4 மாடு கதை தெரியும். 4 மாடு தனித்தனியாக போகும்போது அதை வேட்டையாடணும்னு ஒரு சிங்கம் வரும். ஆனால் 4 ஒன்றா சேர்ந்த பிறகு அதனால எதுவும் பண்ண முடியாது. அவர் சொன்னது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி நம்ம எல்லாரும் அதே மாதிரி இந்த கோவிலை நடத்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச பாகம், கோவில் மட்டும் இல்லை, இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவு இந்த காமாட்சி சுவாமிகளுடைய சீடர்களா அப்படின்னு சொல்லி எந்த ஊர் போனாலும் அதை மாதிரி போட்ட அளவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கணும். ஜாதி மதம்ங்கிறது இல்லை, அவர் நம்மளுடைய ட்ரஸ்ட் கோட்பாடுலேயே அதுதான் வரும். நாம் பிறப்பால் சார்ந்த மதத்தின் கோட்பாடுகளை பின்பற்றினாலும் நமக்கு எம்மதமும் சம்மதமே. பட் எவ்ரி திங் ஹாஸ் அ லிமிட். அவளுடைய லிமிட்டை தெரிஞ்சுட்டு அவளால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாரும் பண்ணி யூடியூப் அதுன்னா கூட பார்த்துக்கலாம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வரணும். எல்லாரும் குருஜியினுடைய ஆக்ஞப்படி எல்லாம் நம்மளுக்கு அவர் சொன்ன வழியில நம்ம போனோம்னா அவர் நம்மள நம்ம குடும்பத்தை கண்டிப்பா காப்பாற்றுவார். இந்த 108 அம்பாலும் நம்மளோட குழந்தைகள். நான் எப்பவும் சொல்வேன், எனக்கு 110 குழந்தைகள். பிறப்பால நான் பெற்றது 2 குழந்தை தான். ஆனா எனக்கு இத்தனை குழந்தைகள், நான் எனக்கு பொண்ணு இல்லை, எல்லாமே பொன் குழந்தைன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த எல்லா குழந்தைகளையும் நல்லபடியாக வழி நடத்தி அதுகளெல்லாம் நம்ம ஆத்து குழந்தைகள் மூலம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் எல்லாரையும் குருஜி சார்பாக அழைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வாங்கோ. குருஜி சொன்னபடி நம்ம எல்லாரும் அவனுடைய சாதனைகளை பூர்த்தி செய்வோம். குருஜியை இங்கே மணிமண்டபத்தில் அவரை ஃபோட்டோவாக வச்சுருக்கோம். பட் எல்லாருடைய இதயத்துலேயும் அவர் கண்டிப்பாக இருக்கார். நம்மளோட குறைகளை தீர்க்கறதுக்கு, அருள்வாக்கு கேட்கறதுக்கு நம்மளாம் அங்கே ரங்கநல்லூருக்கெல்லாம் லைனில் நின்று பேப்பர்லாம் அவர் எழுதி கொடுப்பார். இப்போவும் அவருடைய குறைகளை, நம்மளோட குறைகளை ஒரு பட்டியலை எழுதி போடலாம். அவர் கண்டிப்பாக அந்த குறைகளை எல்லாத்தையும் தீர்ப்பார். அவருக்கு நம்ம பண்ண வேண்டிய கைமாறு என்னன்னா, அவர் எந்த காலத்துலையும் பணம் காசு வேண்டாம். யாராவது ஏழைகளாக வந்தால் கூட நீ பணத்தை எடுத்துன்னு போ, உனக்கு பஸ் சார்ஜ் நான் தரேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி அவருடைய விஷஸ், அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய நம்ம எல்லாரும் ஒன்றா கைகோத்து கண்டிப்பாக அவருடைய வழியை பின்பற்றி நடப்போம்னு உங்கள் எல்லார் சார்பாக நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்றேன். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஜெய் குருதேவ்.